இந்த வேதாகமும் மிக வெளியேறப்பட்டது. மிக விசேஷமான இந்த புஸ்தகம் வேதாகம் நம்முடைய பூமியில பல சாதனைகளை படைத்த ஒரு புஸ்தகம் இருக்கணும் என்றால் அதுதான் தேவனுடைய வார்த்தையாகிய வேதாகம் என்று நான் சொல்லுவேன். உதாரணத்துக்கு இந்த உலக சரித்திரத்திலேயே அதிகமாக அச்சடிக்கப்பட்ட ஒரு புஸ்தகம் இருக்கும் என்றால் அது வேதாகம் தான். உலக சரித்திரத்திலேயே அதிகமாக அச்சடிக்கப்பட்ட புஸ்தகம், உலக சரித்திரத்திலேயே அதிகமாக விற்கப்பட்ட ஒரு புஸ்தகம் இருக்கும் என்றால் அதுவும் தேவனுடைய வார்த்தை மட்டும்தான். உலக சரித்திரத்திலேயே மிக அதிகமாக படிக்கப்பட்ட வாசிக்கப்பட்ட ஒரு புஸ்தகம் இருக்கும் என்றால் தேவ வார்த்தை தான். இதுவரைக்கும் எந்த ஒரு புஸ்தகமும் தேவ வார்த்தை என்ற வேதாமத்தை இன்னும் எந்த ஒரு புஸ்தகம் மேற்கொள்ளவில்லை. இதுவரைக்கும் பல மனிதர்கள், பல ராஜாக்கள், பல ராஜ்யங்கள் இந்த புஸ்தகத்தை அழிக்க பிரயாசப்பட்டாலும் இன்றைக்கு வரைக்கும் உலகமெங்கும் மிக அதிகமாக வாசிக்கப்படுகின்ற வெளியேற பெற்ற ஒரு புஸ்தகம் இருக்கும் என்றால் அது தேவ வார்த்தை தான். இந்த புஸ்தகம் எழுதுவதற்கு கிட்டத்தட்ட 1500 வருடங்கள் ஆனதாம். இந்த புஸ்தகத்தில் இருக்கின்ற 66 புஸ்தகங்களும் 40 வித்தியாசமான ஆசிரியர்கள் தேவ வார்த்தையை எழுதினார்கள். அதுவும் அந்த 40 பேரு ஒரே ரூம்ல உட்கார்ந்து வாங்க வேதாகமத்துல எழுதலாம் அப்படின்னு சொல்லி யாரும் உட்கார்ந்து எழுதல. அந்த 40 ஆசிரியர்களும் பல காலங்களில் பல வித்தியாசமான தேசங்களிலும் கண்டத்திலும் வாழ்ந்து கொண்டு இருந்து அவர்கள் எல்லாரும் ஒரே கோர்வையோடு ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் வித்தியாசமான நாட்களிலும் காலங்களிலும் வாழ்ந்த ஆசிரியர்கள். இந்த வேதாகமத்தை நீங்கள் இன்றைக்கு வாசிப்பீர்கள் என்றால் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் ஒரே செய்தி. தேவன் உங்களை நேசிக்கின்றார், உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார், உங்கள் வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியங்களை செய்ய இருக்கின்றார், இயேசு மனித குலத்தின் நம்பிக்கை என்ற செய்தி 40 வித்தியாசமான நபர்கள் மூலமாக அதே செய்தியை எழுதக்கூடிய ஒரு வல்லமை இருக்கணும் என்றால் அது தேவன் தந்த பரிசுத்தாவியானுடைய விசேஷித்த கிருபையினால இவர்கள் எழுதினார்கள் என்று நான் சொல்லுவேன். வேதாகமும் 3 பாஷைகளில் எழுதப்பட்டது. 3 மொழிகளில், எபிரேய மொழி, கிரேக்க மொழி and அர்மேயிக் என்ற மொழி 3 மொழிகளாக எழுதப்பட்டுள்ளது. தேவ வார்த்தை 3 கண்டங்களில் எழுதப்பட்டதாம். ஆசியா கண்டத்திலும், ஐரோப்பா கண்டத்திலும், ஆப்பிரிக்கா கண்டத்திலும் இந்த தேவனுடைய வார்த்தை பல ஆசிரியர்கள் மூலமாக எழுதப்பட்டுள்ளது. அதை இன்றைக்கு நாம் ஒரு முழு புஸ்தகமாக நம் கையில் ஏந்தி நாம் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் வாசிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை கோர்வையாக தெளிவாக ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் எந்த ஒரு இடத்திலும் ஒரு மாற்றம் இல்லாம அருமையான தேவ வார்த்தையை கொண்டது தேவ வசனம் தான். இந்த சாதனை எந்த ஒரு புஸ்தகமும் இதுவரைக்கும் படைத்தது இல்லைங்க. யோசிச்சு பாருங்களேன், ஒரு 3 பேரை வச்சு நீங்க ஒரு புஸ்தகத்தை எழுத வச்சீங்கன்னாவே எப்படி குழப்பங்கள் நடக்கும். ஆனா 40 பேரை வைத்து பல வித்தியாசமான காலங்களில் வாழ்ந்த 40 பேரை வைத்து ஆண்டவர் அவர் தம்முடைய வார்த்தையை நம் கையில் கொடுத்திருக்கின்றார் என்றால் என்ன ஒரு விசேஷமான ஒரு அற்புதம் என்று யோசித்து பாருங்களேன். ஒவ்வொரு நாளும் நம்ம அதை திறந்து வாசிக்கணும். இந்த புஸ்தகம் ஒரு அற்புதத்தின் புஸ்தகம். இந்த புஸ்தகத்தில் இருக்கின்ற வார்த்தைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முற்றிலும் மாற்றக்கூடிய வல்லமையுடைய வார்த்தைகளாயிருக்கின்றன. யார் இந்த புஸ்தகத்தை திறந்து இந்த புஸ்தகத்தில் இருக்கின்ற சத்தியங்களை அவர்கள் வாசித்து செவி கொடுத்து அதன்படி நடக்க யாரு துணிகின்றார்களோ அவருடைய வாழ்க்கையில நிச்சயம் மாற்றங்கள் ஏற்படும்.
தேவ வல்லமை செயல்படும், அதில் சந்தேகமே இல்லை.